Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் ஸ்டஃப் பேன் கேக் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம்மா. இது உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி சூப்பரான ஒரு ரெசிபி. வாங்க நாங்கள் ஸ்டஃப் பேன் கேக் செய்வோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பவுல் எடுத்து அதுக்கு நான் 2 eggs ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதை விஸ்கால் நல்லா பீட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு விஸ்க் இல்லாட்டி ஒரு கேரப்பால் அப்பலாட்டி ஒரு ஸ்பூன் அளவேண்டாலும் பீட் பண்ணிக்கொள்ளும். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 1 கப் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்பவும் பீட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நான் இதுக்கு 1 கப் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மைதா இல்லாட்டி ஆல் பர்பஸ் ஃப்ளார் என்னவாலும் சரி ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா திரும்பவும் இந்த விஸ்காலே நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பேன் கேக் பெட்டர் மிச்சம் திக் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி இதை கணக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், நான் இதுக்கு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது கொஞ்சம் திக் ஆகிக்கிற சுட்டி திரும்ப இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தால் ஓகே. இப்போ இதை நான் ஒரு சைடில் வச்சுட்டு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ 2 எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை இப்போ நான் கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதை நல்லா நான் கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ சரி, இப்போ 2 பொட்டேட்டோவையும் நான் கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் செஞ்சு வச்ச பேட்டரில் நாங்கள் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கொள்ளணும். இதை நாங்கள் அப்படியே இந்த பேட்டருக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பிறகு திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆட் பண்ணி திரும்பவும் நாங்கள் இந்த ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது ஒரு சைடில் வச்சுட்டு இதோட ஃபில்லிங்கை நாங்கள் செய்வோம். ஒரு பேனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் எடுத்து அது கொஞ்சம் ஹீட் ஆகணும். அது கொஞ்சம் ஹீட் ஆகிக்கொண்டு வரக்கோல 1 garlic சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி லைட்டாக சோட்டே பண்ணி கொண்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இது கொஞ்சம் நாங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும், டிரான்ஸ்பேரண்ட்டாக காட்டு. ஸோ அதுக்கு பிறகு 1 க்ரீன் சில்லி சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திரும்பவும் நாங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட் நான் இதுக்கு கரி லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ அதையும் போட்டு நல்லா நாங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதுக்கு பிறகு பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கு பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள்
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் மாதிரி வதக்கி எடுக்கணும். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் எல்லாம் கொஞ்சம் போகும். இது நல்லா வதங்கின பிறகு நான் சிக்கன் வந்து 100 கிராம்ஸ் மாதிரி எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணி அது சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்போ சரி, இப்போ இது நல்லா ஸ்டர் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எங்களோட ஃபில்லிங் கீமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை ஒரு சைடில் எப்படியே எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ திரும்பி இன்னொரு பேனுக்கு லைட் ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணி ஒரு ப்ரஷ்ஷால் அந்த ஆயிலை எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த பெட்டரால் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே போட்டு கணக்காக ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் இதுக்கு பொட்டேட்டோ எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் தானே, அதனால் கவனமாக இந்த மாதிரி நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு பிறகு நாங்கள் அப்படியே நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுட வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட் சைடும் ஓரளவு வெந்துருச்சுட்டா ஓகே, ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் அதை டேபிள் டாப்புக்கு போட்டுக்கொள்வோம். போட்டு நாங்கள் செஞ்ச கீமாவை இதில் அப்படியே கொஞ்சம் நாங்கள் ரோல்ஸ்க்கெல்லாம் வைப்போமே அதை மாதிரி வச்சுக்கொள்ளணும். வச்சு இப்போ இதை நாங்கள் அப்படியே சுற்றிக்கொள்வோம். இது கொஞ்சம் ஹாட் ஆகிக்க போகலே, ஹீட் ஆகிக்க போகலே சுற்றணும். அப்போ தான் இது உடையாமல் இருக்கும். இப்போ சரி, இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்றும் செஞ்சுக்கொள்கிறேன். ஓகே, இந்த ஸ்டஃப் பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நாங்கள் இப்போ இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டஃப் பேன் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பேன் கேக் ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.